மயிலாடுதுறை மாவட்டத்தில் 271 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை 54,000 பயனாளிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். மயிலாடுதுறை ஏவிசி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் மாவட்டத்தில் 48 கோடியே 17 லட்சம் ரூபாய் செலவில் 47 முடிவுற்ற பணிகளை ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் 113 கோடியே 51 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 12 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய அவர் 271 கோடியே 24 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை 54,461 பயனாளிகளுக்கு வழங்கினார். பள்ளியின் மாணவி முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் மூலம் அவர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மயிலாடுதுறையில் சீரான போக்குவரத்து நடைபெற 85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரயில்வே மேம்பாலம் கட்டப்படும் என்றார். தரங்கம்பாடியில் 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருவழிச்சாலை மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகளுடன் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர் சாமி நாகப்பன் திருவுருவச் சிலை மயிலாடுதுறையில் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட 8 புதிய அறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிட்டார். முன்னதாக மயிலாடுதுறையில் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது அவர்களோடு செல்ஃபி புகைப்படம் எடுத்துக்கொண்ட அவர் கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக்கொண்டார்.